மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பது மத்திய மாநில அரசுகளின் கட்டாய கடமை என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சர் பெரியசாமி மகள் இல்லத்தில் சோதனை நடைபெற்றது குறித்த கேள்விக்கு, உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்ததுதான் ஆக வேண்டும், தப்பு செய்தவர்கள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று மறைந்த விஜயகாந்த் கூறியுள்ள கருத்தை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் கூட்டணி குறித்து பேசிய அவர், மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்றார். நான் ஒன்றுதாங்க சொல்வேன், கேப்டன் சொன்னதான் எனக்கு ஞாபகம். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். யாருமே இதுல விதிவிலக்கும் இல்லை, யாருக்கும் எந்த சலுகைகளும் கிடையாது. அதனால இன்னைக்கு இடி ரைடு, அதுவும் ஜிஎஸ்டி ரைடு, இடி ரைடு இல்ல ஜிஎஸ்டி ரைடு வந்திருக்காங்க. அப்போ என்ன அங்க உள்ள ஆக்சுவலி ஜிஎஸ்டி அவங்க கட்டினாங்களா இல்லையா என்று பல்வேறு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது பெரியசாமி அவர்களும் அவங்க மகளும் தானே ஒழிய எதுவுமே தெரியாம நானும் நீங்களும் அதை பத்தி பேச முடியாது. மதுரை விமான நிலையம் வந்த இலங்கை முன்னாள் அதிபருக்கு பலத்த பாதுகாப்புடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூரில் நடைபெறும் முன்னாள் இலங்கை அமைச்சர் ஆறுமுகம் தொண்டைமான் இல்ல விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மதுரை விமான நிலையம் வந்தார். மதுரை விமான நிலையம் வந்த இலங்கை முன்னாள் அதிபருக்கு பலத்த பாதுகாப்புடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவும் திருப்பத்தூர் செல்லவும் காரில் புறப்பட்டு சென்றார். பாஜக கூற்றுக்கு பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் என்று நயினார் நாகேந்திரன் கருத்துக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் அளித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக 7 கிணறு பகுதியில் உள்ள அம்மன் கோயில் தெருவில் அன்னதானம் தரும் அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான உணவுகளை வழங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்று வரும் அன்னதானம் அமுக கரங்கள் நிகழ்ச்சியின் 276வது நாளாக பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வருவதாக கூறினார். பஞ்சாங்கத்தின் முறைப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது குறித்தான கேள்விக்கு, பாஜக கடந்த 2021ஆம் ஆண்டு முதல்வருக்கு கட்டம் சரியில்லை, அவர் ஆட்சியிலே அமைக்கவே முடியாது என கூறினார்கள். ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சரானார் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், பாஜக கருத்துக்கு பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றார். துணை முதலமைச்சர் அறிவால் அந்த பதவிக்கு வரவில்லை, அவரது தந்தை முதலமைச்சர் என்பதால் பதவிக்கு வந்தார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேசியது குறித்தான கேள்விக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுமென்றால் தந்தையின் பெயருக்காக பதவியை பெற்றெடுக்கலாம் என்று சாடினார். துணை முதலமைச்சர் கடுமையான உழைப்பாளி என்றும் இதனால் அந்த தகுதியை தமிழக முதல்வர் அவருக்கு தந்துள்ளார் எனவும் பதிலளித்தார். இதே பாரதிய ஜனதா கட்சி 2021ஆம் ஆண்டு கட்டம் சரியில்லை, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அவர் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பேற்ற நாளிலிருந்து எதிர்த்து நிற்கின்ற அனைவருக்கும் தோல்வியையே பரிசாக தந்து கொண்டிருக்கின்றார். இந்த 2026ஆம் ஆண்டும் நிச்சயம் எதிர்த்து நிற்கின்ற இது போன்ற துருப்பிடித்த பாரதிய ஜனதாவுடைய கூற்றுக்கு நிச்சயமாக சிம்ம சொப்பனமாக விளங்கி பஞ்சாங்கத்தை மாற்றி காட்டக்கூடிய மதிநுட்பம் கொண்டவர் எங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். கல்வராயன் மலை கருமந்துறை அருகே நிலத்தகராறில் திமுக கிளை செயலாளரை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை மருந்துத்துறை அருகே கிராங்காடு கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் அப்பகுதி திமுக கிளை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கு சரிதா என்ற மனைவியும் 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். திமுக பிரமுகர் ராஜேந்திரனுக்கும் பக்கத்து தோட்டத்தில் வசித்து வரும் இவரது உறவினரான ராஜமாணிக்கம் பழனிசாமி ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. நிலையில் நேற்று இரவு ராஜேந்திரன் தனது மனைவி சரிதாவுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது வனப்பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் உடலில் பல இடங்களில் குண்டு பாய்ந்த ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கல்வராயன் மலை கரிய கோயில் மற்றும் கருமந்துறை போலீசார் இக்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சந்தேகிக்கும் 2 பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை கோவையில் மெட்ரோ திட்டம் நிச்சயமாக தேவை என்று MP கனிமொழி வலியுறுத்தியுள்ளார்.
ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜாக்கேன் தலைமையில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற சமூக நீதி பயண நிகழ்ச்சி கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்பு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கனிமொழி எம்பி கலந்து கொண்டு பயணத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எம்பி மதுரை, கோவையில் மெட்ரோ திட்டம் தேவை என்று பேசினார். மேலும் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுமா என்ற கேள்விக்கு SIR வேண்டும் என்றால் வீசலாம், ஆனால் வெற்றி திமுகவுக்கு தான் என்று பதிலளித்தார். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கை தான் தர முடியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்கிறதெல்லாம் இல்லை. இப்பொழுது நெருக்கடி இருக்கிறது. அந்த திட்டம் தேவை என்ற அடிப்படையிலே தான் கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்காக அது கேட்கப்பட்டது. வரும் 25ஆம் தேதி கோவையில் செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல் கூறினார். கோவை மாநகராட்சி சார்பில் காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா, மூலிகை தோட்டங்கள், நீரூற்றுகள், உணவகங்கள், படிப்பகங்கள் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கட்டப்பட்டு வருகிறது. இறுதிக்கட்ட பணிகள் மற்றும் திறப்பு விழா ஏற்பாடுகள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உள்ளிட்டோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, செம்மொழி பூங்கா இறுதிக்கட்ட பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் வருகின்ற 25ஆம் தேதி பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்றார். முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் தாய் தந்தைகள் போன்று செயல்பட்டு பிள்ளைகளாய் இருக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழக முதலமைச்சர் மக்களை பேணி காப்பதில் 100% தோல்வி அடைந்து விட்டதாகவும், குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களை பெற முடியாமல் பல்வேறு நிலைகளில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் ஈகோ பிரச்சனை இருந்தாலும் மக்கள் உரிமைக்காக நிதிகளை பெற மத்திய அரசை அணுகி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் மத்திய அரசிடம் முதலமைச்சர் தவறான அணுகுமுறை மேற்கொள்வதால் மெட்ரோ ரயில் திட்டத்தை நழுவ விட்டுள்ளோம் என்று குற்றம் சாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மத்திய மாநில அரசுடைய உறவுகளை பேணி காப்பதிலே அவர் 100% தோல்வி அடைந்ததைத்தான் தற்போது தமிழகம் வளர்ச்சி திட்டங்களை பெற முடியாமல் இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் பின்தங்கிக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி பரிசுகளை வழங்கினார். ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டிகளை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்ததோடு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், திமுக மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ஒசூரில் மருந்தக விற்பனை குடோனில் துப்பட்டாவால் போர்த்திக் கொண்டு வந்த கொள்ளையின் CCTV கேமராக்களை திசை திருப்பி 60,000 ரூபாய் கொள்ளையடித்த CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பிருந்தாவன் நகர் பகுதியில் பீமா ரெட்டி என்பவருக்கு சொந்தமான மருந்து மொத்த விற்பனை குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு இரவு நேரத்தில் கடையினுள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் துப்பட்டாவால் முகம் மற்றும் தலையை மூடிக்கொண்டு கடையில் இருந்த 60,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளார். உள்ளே நுழைந்த மர்ம நபர் முதலில் CCTV கேமராக்களை வேறு திசைக்கு திருப்பிவிட்டு திருட்டில் ஈடுபட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கொள்ளை தொடர்பாக கடை உரிமையாளர் பீமா ரெட்டி அளித்த புகாரின் பேரில் ஒசூர் அட்கோ போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் போராடி மதுரை, கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவார் என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி கூறினார்.
விழுப்புரம் உள் விளையாட்டு அரங்கத்தில் ஜூனியர் ஹாக்கி கோப்பைக்கான அறிமுக விழா முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் MP கௌதம சிகாமணி, ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அறிமுக விழாவிற்கு பிறகு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி, தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உலக அளவில் பல போட்டிகளை தமிழகத்தில் நடத்தி வருவதாக கூறிய அவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் விளையாட்டுப் போட்டியில் வீரர்களை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மெட்ரோ ரயில் திட்டம் 2026இல் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தவுடன் செயல்படுத்துவோம் என வானதி சீனிவாசன் தெரிவித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சாதாரணமானது அல்ல. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர வேண்டும் என செயல்பட்டு வருகிறார் என்றார். மேலும் கோவைக்கு பிரதமர் மோடி வந்தபோதே மெட்ரோ ரயில் திட்டத்தினை அறிவித்திருக்கலாம், ஆனால் அதனை செய்யவில்லை. நிச்சயமாக முதலமைச்சர் போராடி வெல்வார் என்று கூறினார். தமிழக முதலமைச்சர் தளபதி எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் சாதாரணமானது அல்ல. அவர் தான் இந்த திட்டத்தை நான் கோவையிலையும் மதுரையிலையும் இந்த மாதிரி மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருப்பவர். அதை நிறுத்தி வைத்திருக்கிறது பிஜேபி அரசாங்கம். அதை கோவைக்கு வந்திருக்கிற பொழுதே பிரதமர் அறிவித்திருப்பாரே, ஆனால் அவங்க சொல்லதெல்லாம் ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழக முதல்வர் இன்றும் சொல்லி இருக்கிறார், போராடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.